ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒகேனக்கல் மீன் குழம்பு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் பார்க்கலாம். மீன் எடுத்துக்கோங்க 2 தலை, நல்லெண்ணெய், கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புளி சாறு. நான் 2 எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அது ஆச்சி மீன் மசாலா, கொத்தமல்லி தூள், உப்பு, மிளகாய் தூள், மஞ்சள் தூள், கொத்தமல்லி. அடுப்பில் கடாய் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எண்ணெய் அதில் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு காயிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். புளிசாறில் ஆச்சி மீன் மசாலா போட்டுட்டு அப்புறம் மல்லித்தூள் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் அதில் போட்டுட்டு அப்புறம் அந்த குழம்புக்கு தேவையான உப்பு அதுலேயும் போட்டுடலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் காஞ்சிருக்கிற எண்ணெயில் வெந்தயம் போட்டு கருவேப்பிலையும் போட்டுட்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுட்டு அதில் நல்லா ஃப்ரை பண்ணலாம். நல்லா வதங்கின பிறகு, இந்த மாதிரி வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பேஸ்ட்டு, வெங்காய பேஸ்ட்டு, அதுவும் இதிலேயே போட்டுடலாம். நல்லா கலருங்க, மிக்ஸ் ஆகிற மாதிரி. அப்புறம் அதில் தக்காளி பழம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் இதிலையே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போன உடனே நம்ம புளிச்சாறில் எல்லாம் கலக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது இப்போ ஊற்றலாம். நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதித்த பிறகு ஸ்டவ் கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் அந்த குழம்பு கொதிக்கணும். கொதித்த பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மீன் தலை 2மே அதில் போடணும். அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு தடவை உப்பு செக் பண்ணிவிட்டு மூடிடுங்க. 5 மினிட்ஸில் நம்ம மீன் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேறு ஏதாவது டிஷ் செய்யணுன்னு நினச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் எங்கள் 12G சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.